இன்னைக்கு விடிய விடிய முடிச்சிருக்க போறியா? அரசர் சக்கரவர்த்தி. அரசன்னா ராஜா, சக்கரவர்த்தினா ராஜாவுக்கே ராஜா. எல்லாத்தையும் கட்டுக்குள்ள வச்சிருக்கிறவர் தலைவர், அப்படிதானே? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இப்படியே போனா பைத்தியம் ஆயிடுவேன். இந்த சக்கரவர்த்தி டைரக்டர் ஜெனரல் NIA, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, கேட்கும் போதே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? போதும் போதும், படுத்து தூங்குற வழியை பாரு. என்னடி? ஒரு காட்டுக்குள்ள ஆதிவாசி கிராமத்துக்குள்ள இவர் என்ன பண்ணாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமாமா? எனக்கு விருப்பம் இல்ல. இந்த மாதிரி கொலைகாரவங்களோட ஹிஸ்டரி படிச்சுதான் நானும் வளர்ந்தேன், உனக்கு தெரியுமா? ஆனா அது பாட புத்தகம் நினைச்சுக்காத. கொலைகாரங்களோட சரித்திரம் அது பாட புத்தகமா? சோ க்ரூயல். மாட்னியா? யாருட நீ? பிடிக்க முடியாத காட்டு முயலா? உனக்கு தெரியும்டா, இல்லைன்னா தப்பிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய போராட்டத்தை நீ பண்ணியிருக்க மாட்டல. நீங்க எல்லாரும் சந்துருன்னு கூப்பிடுற தலைவர் ஆதித்யாவை உனக்கு மட்டும் தெரிஞ்ச தலைமறைவான இடத்துல நீ பாதுகாக்கிற. உனக்கு மட்டுமே தெரிஞ்ச காட்டுக்குள்ள ஒரு இடத்துல ஸ்டேட்டை எதிர்த்து போர் செய்யற அந்த கிரிமினலை பல வருஷமா நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். முதல்ல கேரளால, அப்புறம் ஒரிசால, அப்புறம் வாரங்கள்ல, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஆதிவாசி கிராமங்கள்ல இருந்து பல கிராமங்கள்ல சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை பாதுகாக்கிறதுக்கு உன்ன மாதிரி முட்டா பசங்க இருக்கீங்க. சொல்லு, இப்ப எங்க இருக்கான் அந்த சந்துரு? சொல்ல போறியா இல்லையா? இல்ல நடக்கிறதே வேற. அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது சார். மண்ணை திங்கிற இவனுங்களுக்கும் அறிவு வளர்ந்துருக்கு, என்ன முட்டாள்தனமா இருக்கு. காதர் சார், இந்த நன்றியுள்ள நாய்க்கு கொஞ்சம் தெளிவா புரிய வைங்க. சார் சொன்னதை கேட்டல. போலீஸ் தேடுற இந்தியாவிலே பெரிய குற்றவாளியை தான் நீ மறைச்சு வச்சிருக்க. எங்க இருக்கிறான்னு சொன்னீங்கன்னா உன் உயிராது மிஞ்சும். இல்லைன்னா மற்றவங்களுக்கு ஏற்பட்ட நிலைமை உனக்கு தெரியும்ல. அவன் எங்க இருக்கான்னு இந்த உலகத்துல உனக்கு மட்டும்தான் தெரியும். சொல்லுடா, சந்துரு எங்கடா இருக்கான்? எதுக்குடா காட்டுக்குள்ள மறைச்சு வச்சு உன் உயிரை பணையம் வைக்கிற? கேட்டதுக்கு பதில் சொல்றா. எங்க முன்னாடி திமிர காட்டினன்னு வை, இடம் தெரியாம ஆயிடுவ. பொறுக்கி நாயே. ரத்தத்தோட சாட்சியா அவர் எங்க ஊருக்கு வந்தாரு.
கொண்ட பாடல் இது. பசிக்கிறவனுக்கு விருந்து கொடுக்கிற மாதிரியான பாட்டு. நம்ம கிராமத்துக்கு மட்டும் இல்ல, பல கிராமங்களுக்கு பாதுகாவலன் தான் இந்த சந்துரு. பாட்டை கேட்கறதோட மட்டும் கிடையாது, பாட்டு வழியா சொன்ன விஷயங்களையும் நாம உள்வாங்கிக்கணும். கால காலமா நிறத்தை வச்சும் ஜாதிய வச்சும் இனத்தை வச்சும் அடிமைப்படுத்தப்பட்டு கஷ்டப்படுத்தப்பட்ட நம்ம சமூகம் இதுக்கப்புறமாவது மீண்டு எழுந்து வரணும். நம்மளோட முன்னேற்றத்துக்காகன்னு சொல்லி கஜானாவுல இருக்கிற காசை திருடி திங்கிறவங்களுக்கு எதிரா ஒரு விரலையாவது அசைக்கணும்னு சந்துரு அண்ணன் நம்ம கிட்ட சொல்றாரு. நல்லா வாழ்றதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கிற மாதிரியே நமக்கும் இருக்கு தோழர்களே. அது மத்தவங்க சாப்பிட்டு எச்சு கைய உதற மாதிரி இருக்க கூடாது. மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் அதுல உரிமை இருக்கு. எவ்வளவுதான் வெட்டி எரிஞ்சாலும் மறுபடியும் முளைச்சு வரும் இந்த கம்யூனிஸ்ட் செடிங்க. காதர் சார், எங்க அவன் பாட்டு மூலமா பேசுற உங்க தலைவன் சந்துரு? தெரியாது. தெரியாதா? உனக்கு நான் அதை தெரிய வைக்கிறேன். வாடா, ஏத்தியா உள்ள. அண்ணா, துருவாசலி போ. என்ன? துருவாசலி போ. காம்ரேட், துருவஸ்லி போனா என்ன அர்த்தம்? அது ஒரு பாஸ்கோடு மாதிரி தலைவர் ஜான் சொல்லி கொடுத்தாரு. இந்த மாதிரி நேரத்துல அப்படி பேசுறது நல்லது. நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. திருப்பி சொல்லணும். துருவாசலி போ அப்படின்னா போலீஸ் வருதுன்னு அர்த்தம். இப்ப புரியுதுங்களா? வெரி குட். நீ தான் உண்மையான காம்ரேட். இப்படி வார்த்தைகளை திருப்பி சொல்றது கூட நல்ல ஐடியா தான். அவங்களுக்கு புரியாது இல்லையா? உங்களை காப்பாத்துறதுக்காக. இன்குலாப் ஜிந்தாபாத்! 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 இன்குலாப். சந்துரு, ஒரு பக்கம் அவன் ராமனா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவன் ராவணன். ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் அவ்வளோ ஆபத்தானவனா சார்? இந்த மலையடி வாரத்துல மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க பாட்டு பாடியே மக்கள் கிட்ட புரட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் இந்த சந்துரு. இருந்தாலும் எங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு எப்படி எங்க காட்டுக்குள்ள வந்தான் தான் எங்களுக்கு தெரியல. ஒரு கண்ணு மட்டும் பத்தாது, 3-4 கண்ணு வேணும் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு. என்னாச்சு? பஞ்சர் ஆயிடுச்சு சார். கமான், எல்லாரும் மறைஞ்சுக்கங்க.
காட்டு நாய்களோட போராட்ட ஓலம். நீ யாரா, பெரிய இவனா இல்ல கம்யூனிஸ்ட்ல பெரிய தலையா? 24 மணி நேரமா உன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போவாது சொல்லு, அந்த சந்துரு இந்த காட்டுக்குள்ள எங்க இருக்கான்? சொல்ல போறியா இல்லையா? விட்டுருங்க சார், அவர் ரொம்ப நல்ல மனுஷன். இப்ப மட்டும் உனக்கு பேச்சு வருது? சொல்லுடா. அன்னைக்கு எங்க ஆளுங்க 3 பேரோட உயிரை எடுத்துட்டு அவன் எங்கடா போனா? அது உங்களுக்கு தெரியும்ல சார், நான் வேற சொல்லணுமா? எவ்வளவு கிடைச்சது? கொஞ்சம் தான், ஆனா உனக்கு இல்ல. மருந்துக்காக தான் கொஞ்சம் கூட. இவ ஒருத்தி கை நீட்டி கொஞ்சோண்டு கொடுக்குற. கொஞ்சோண்டு போதும். சார், டேய் சந்துரு, உன் பின்னாடி நாங்க சண்டை போடுறதுக்காக இங்க வரல. நேருக்கு நேரா வா. சந்துரு உங்க காடோட கடவுள். உன்னோட இந்த காட்டுக்கு நாங்க எல்லாரும் நேரடியா வந்திருக்கோம். உனக்கு தைரியம் இருந்தா நீ நேரடியா வா. வா. டேய் சந்துரு. இருக்கிற வரைக்கும் உழைக்கணும், முடியலன்னா சாகணும். எங்க உசுருக்கு நீங்க வச்சிருக்கிற மதிப்பு அவ்வளவுதானே? தொழிலாளிங்க ரத்தத்தை உரிகிறத பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். பொசிஷன். அதுக்கு அரசாங்கம் இருக்கு, சட்டங்கள் இருக்கு. போதும், நீ புரட்சி பண்ணி கூத்தாடினதெல்லாம். எலும்பு துண்டுக்கு வாலாற்ற ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எங்களோட புரட்சியை பத்தி என்ன தெரியும்? சாவுக்கு என்னைக்கு நாங்க பயந்ததில்லை. கேட்டுக்கோ, என் சாவு என்ன மாதிரி 1000 பேரை உருவாக்கும். எங்க போராட்டம் தொடரும் தொடரும். தோழர், ஏய், சீக்கிரம் 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 வாங்க. Come on. அவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது. சுயநினைவு வரட்டும், கேட்கலாம்.
போலீஸ். இந்த இடம் எனக்கு மட்டும் தான் தெரியும். ஒருத்தரும் வரமாட்டாங்க. மலை தெய்வங்களை காக்கும், இல்லைன்னா அந்த சின்ன உங்களை காப்பாத்துவா. ஒண்ணு இல்ல மலை தெய்வத்தோட மருந்து இது. உடனே காயம் சரியாயிடும். வலி இல்லாம தூங்குவீங்க. சொல்லு காம்ரேட், எதுக்காக இதெல்லாம்? நீங்க கண்டிப்பா சாகக்கூடாது தலைவரே, வாழணும். சாவறதுக்கு தான் எங்களை மாதிரி ஆளுங்க இருக்காங்கல்ல. இது நேர் வழி தானே? இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதெல்லாம் நேர் வழிதான் சார். அப்படின்னா அடி வாங்குறதுக்கு முன்னாடியே உண்மையை சொல்ல வேண்டியதானே? இதுக்கப்புறமா அடிச்சா நீ உயிரோடவே இருக்க மாட்ட. உள்ள போய் பாருங்க சார். சர்ச். சார், We are establishing what will be our norm, revolutionary truth. Our actions have demonstrated the integrity of our words. We regret the shedding of innocent blood by those who died. But peace cannot be built with mortars and machine guns. As those clowns in braided uniforms would have us believe, they try to portray us as common murderers. But they never have been. அவன் தப்பிச்சு போயிட்டான் சார். இவனை வச்சு இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டது வேஸ்ட். எனக்கு தெரியும் சார். ஒரு நாள் முழுக்க என்ன காணும்னு தெரிஞ்சா அவருக்கு ஆபத்துன்னு தெரியும். ரெண்டாவது நாளே குணமாக ஆரம்பிச்சிடும். காயமும் ஆறி போயிடும். காயம் காஞ்சிடுச்சுன்னா நான் கஷ்டப்பட்டு நடக்க முடியும். இன்னைக்கு 4வது நாள். தலைவர் தப்பிச்சு போறதுக்கு இவ்வளவு நாள் தாராளமா போதும். போங்க சார். எங்கேயாச்சும் கத்தி கிடைச்சதுன்னா எல்லாரும் மீசையை எடுத்துருங்க. டேய், அவர் அவ்வளோ சாதாரணமான ஆளெல்லாம் இல்லை சார். சுலபமாலாம் உங்களால் பிடிச்சிட முடியாது. அவரை பிடிக்க எங்களை மாதிரி அப்பாவிங்கெல்லாம் விடவும் மாட்டோம். பரதேசி பையலே, எல்லாமே பிளானா? இனி ஸ்பேஸ் இல்லை.
உனக்கு இந்த ஆட்டத்துல இனி எந்த வேலையும் இல்லை. ஆனா அவன் தலைவனோட உயிரை காப்பாத்த சொந்த உயிரை பறி கொடுத்த ஒரு ஆதிவாசியோட தியாகத்தை அவன் தெரிஞ்சுக்கும் போது அவன் மனசுக்குள்ள ஒரு ஆறாத வழியை அது ஏற்படுத்தும்ல. குறைஞ்சபட்சம் எனக்கு அதாவது வேணும். போய் சேருடா. ராகுல், அந்த வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணு. என்னை பொறுத்த வரைக்கும் என் வேலையை நான் கரெக்டாக பண்ணிட்டேன். அது எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. எனக்கு ஸ்டேட் தான் முக்கியம். அதை கௌரவப்படுத்தினதுக்காக எனக்கு கிடைச்சது தான் இங்க இருக்கிற மெடல்ஸ். வாழ்த்துக்கள். இன்னொரு அர்த்தத்துல அதிகாரத்தை போதன் கூட சொல்லலாம். அதாவது சாராயம் மாதிரி. கடைசியா ஒரே ஒரு கேள்வி. அன்னைக்கு தப்பிச்சு போன அந்த சந்துரு இப்போ எங்க இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு ட்ரைபல் ஏரியாவில் இப்பவும் ஏதாவது புரட்சி சேரன்னு சுத்திக்கிட்டு இருக்க போறாரு. நான் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அவனை எப்படியாவது பிடிச்சே தீருவேன். அதுதான் என்னோட கடைசி டார்கெட். தேங்க்யூ சார். உங்க பிஸியான டைம்ல நாங்க தொந்தரவு கொடுத்ததுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. இந்த சர்வீஸ் ஸ்டோரி எனக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அவங்களோட வரலாறு யாருக்குமே தெரியறதில்ல. தெரியும் சார். இந்த மாதிரி கொலை பண்றவங்களோட ஹிஸ்டரியை தவிர்த்து மற்ற விஷயங்களை எங்கேயும் பேசுறது இல்ல. எனிவே தேங்க்ஸ். எங்களோட சேனலும் நாங்களும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறோம். ஓ ஷூர். என்னாச்சு, திடீர்னு அமைதி ஆயிட்டீங்க? நான் ஒரு விஷயத்த யோசிச்சேன். அவருடைய பசி வேதனை இப்ப வரைக்கும் அடங்கல சார். வருங்காலத்துக்கு பல திட்டங்களை வகுத்துக்கிட்டு அவர் இப்பவும் பல காடுகள்ல வாழ்ந்துட்டு தான் இருக்காரு.
இடிஞ்சு கீழே விழுற வரைக்கும் அங்கேயே இரு. ஸ்டே. சீட்டு கட்டு வீடு. ஐ லவ் திஸ் ஹவுஸ். சார், என்னடா விஷயம்? ரொம்ப லேட் ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணணும். ஒன்ன க்ளோஸ் பண்ணிடுவேன், திருட்டு பயல. சார், என்னடா சிரிக்கிற? திருட்டு பயல. Tell me. அஜய் மல்லையாவா? Where? Are you sure? Okay, I'm coming. டேய் அனுமந்த், எங்க தமிழ்நாடு ஸ்டைல்ல ஒரு டெத் நியூஸ் சொல்லட்டுமா? நீ விற்கிற பீரோட முதலாளி கதை முடிஞ்சது. என்ன சொல்றீங்க? அது ஒரு வெங்காயமும் இல்ல, அஜய் மல்லையாவோட சாப்டர் முடிஞ்சது. ஐயோ. ஏதாச்சும் க்ளூ கிடைச்சதா? யார் இன்ஃபார்ம் பண்ணாங்க? ஒரு தமிழ் தான் சார், இங்க போஸ்ட் விடுறதுக்காக வந்திருக்கான். அவன் தான் தகவல் கொடுத்தது. நான் போஸ்டர் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். 2 வண்டி வந்துச்சு, 2மே தமிழ்நாடு வண்டி. கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே டப்பு டப்புன்னு சுட்டிட்டாங்க. நான் சைக்கிளை விட்டுட்டு ஓடிட்டேன். தமிழ்நாடு வண்டி. தமிழ் ஆளுங்களுக்கு வேற வேலையே இல்லையா? தமிழ்நாடு இந்தியாவில் இருக்க வேண்டிய ஸ்டேட்டே கிடையாது. அஜய் மல்லையாவோட ஃபேமிலிக்கு சொல்லிட்டீங்களா? அவர் பையன் சுதீர் மல்லையா பாம்பேல இருக்காரு. இங்க தான் சார் வந்துட்டு இருக்காரு. சுதீர் மல்லையா? மிஸ்டர் அக்பர், எங்க அப்பா இறந்ததை என்னால இன்னும் ஏத்துக்க முடியல. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியணும். அவர் அக்கௌண்ட்ல வச்சிருந்த 750 crores எங்க போச்சுன்னே தெரியல. ஆனா அந்த 750 கோடி ஃபுல்லா பிளாக் மணி தான். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், அதுவும் தமிழ்நாட்டில் திருச்சிக்குள்ள தான் இருக்க. அந்த பணம் அங்கதான் காணாம போயிருக்க. எங்க அப்பாவை கொன்னவனை உயிரோட பிடிக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த பணமும் வரணும். இதுல எனக்கு என்ன கிடைக்கும்? முதல்ல அந்த 750 கோடியை கொண்டு வா. அதுல இருக்கிற 50 கோடி உனக்கு தான். சி அக்பர், நம்ம இன்டெலிஜென்ஸோட ரிப்போர்ட்ல இந்த மர்டருக்கு பொலிட்டிக்கல் கனெக்ஷன் இருக்கு. இந்த 750 கோடி தமிழ்நாட்டை சேர்ந்த மத்திய அமைச்சருக்கு டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் ஸ்கேம்ல கிடைச்ச லஞ்சமோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அதோட சம்பந்தப்பட்ட சில மாஃபியா இஷ்யூஸ்னால அஜய் மல்லையா கொலை நடந்திருக்கலாம்னு ரூமர். மத்திய அமைச்சரா? அதுவும் தமிழ்நாடு 3-4 பேர் இருக்காங்களே. அதை நீ தான் கண்டுபிடிக்கணும், எனக்கு தெரியாது. சாருக்கு தெரியும், ஆனா அதை உங்க வாயால சொல்ல மாட்டீங்க. என்ன மாட்டி விட்டுறாது அக்பர், விட்டுரு. ஸோ இப்போ கொச்சின் போக போறியா இல்லை சென்னையா? எங்கே ஆரம்பிக்க போற? நோ சார், இட்ஸ் திருச்சி.
A new crime startle of South India. I am off to see the gangs of Vadakapatti. அப்புறம் அங்க இருக்கிற நம்மளோட ஷேடோ அசிஸ்டன்ஸே போதும். லோக்கல் போலீஸ் தேவையில்ல. ப்ளீஸ். கண்டிப்பா நீ சொல்றபடியே இருக்கட்டும். உனக்காக சரத், நரேந்திரன் அண்ட் தாமஸ். சாரி சார், அந்த சூழ்நிலையில நான் ஆனா உன்னோட இந்த மொக்க நியூஸ் சேனல் பிரபலம் அடைய வேணாமாப்பா? இது வரைக்கும் எந்த சேனல்லயே வராத மாதிரி ஒரு ஹாட்டான பிரேக்கிங் நியூஸ் உன்னோட சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா. தேங்க்யூ சார், சிறப்பா செஞ்சிடலாம். பொறுமை வேணும், பொறுமை. உன்னோட சேனல்ல புதுசா நியூஸ் வாசிக்க வந்த அந்த பீஸ் யாரா? அந்த ரவுண்டு ஃபேஸ்? அது சர்தார் நம்பிராஜன். இன்றைய வானிலை. இன்று சென்னை, கடலூர் மற்றும் காஞ்சிபுரம் பகுதிகளில் லேசான முடிச்சிட்டியா மற்றும் அவள? மிதமான மழை பெய்யும் சார். வானிலை அதானே ஆய்வு மையம் பார்த்தேன். தெரிவித்துள்ளது. ஓகேடா. ஓகே சார், தேங்க்யூ. இதனைத் தொடர்ந்து சென்னை மற்றும் அதனை சர்தாவை சுற்றியுள்ள பத்தி யார் பகுதிகளில் கேட்டா? உள்ள பள்ளிகளுக்கு அக்பர் சார், சென்னை. இன்று விடுமுறை அளிக்கப்படும் என்று அவரு கல்வித்துறை அமைச்சர் டேஞ்சரான ஆளு. தெரிவித்துள்ளார். மேலும் கடலோர பொறுப்பா பகுதிகளில் இருக்கணும், இருக்கும் ஆனா இவ்வளவு மக்கள் இருக்கக்கூடாது. பாதுகாப்பாக புரியுதா? இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இந்த சின்ன சின்ன கேங்கை எல்லாம் நம்ம விட்டுறலாம். சின்ன சின்ன கேங், கள்ள கடத்தல், அவங்கெல்லாம் பொழைச்சு போகட்டும். கோர் த மெயின் பிளேயர்ஸ். அப்படி ஃபில்டர் பண்ணா 2 பேர் தான் முக்கியமான ஆள் இருக்காங்க சார். ஒரு ராபின்ஹுட் லைனர் மாதிரியான ஆளுங்க. பட் இன் ரியாலிட்டி அந்த கிரிமினலோட பேரு அருவா ஜேசன். நான் ஓரளவுக்கு நீ பெரிய ஆள் கிடையாது. நானே இந்த விஷயத்தில் நேரில் வந்திருக்கேன்னா ஒரு பொண்ணு விஷயன்றதுனால தான். வேலண்ணன் யாருன்னு தெரியுமா? அவரோட பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஏன்னா ராகிங் நாங்களும் பண்ணியிருக்கோம். ஆனால் தனியாக இருக்கிற பொண்ணுக்கிட்ட பாவாடைய தூக்கு, தாப்புக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு கேட்குறதெல்லாம் ராகிங் இல்லடா, பரதேசி. அவங்கெல்லாம் நம்ம தங்கச்சி மாதிரி. இந்த ராகிங்ன்ற பேரில் சீனியர்னு கெத்த காட்டி தொல்லை பண்ணிங்கன்னு வை, முக்கியமான இடத்துல இருக்க வேண்டியது இருக்காது. புரியுதா? டேய், என்னங்கடா இங்க 3 பேர் தான் இருக்கோம். மேலே கையை வச்சிங்க, கதையை முடிச்சிடணும். நானே சொல்றேன், இப்போ என்னை விட்டீங்க, திரும்பி நானே வருவேன். என் உயிரை மட்டும் மிச்சம் வச்சிங்கன்னு வைங்க, உங்க வீடு பூந்து வெட்டுவான் இந்த ஜேசன். குடும்பத்தோட தூக்கிடுவேன். இப்ப வைங்கடா கைய. யாராச்சும் கை வைக்கணுமா? இப்ப வைங்கடா கைய. இன்னொருத்தன் பாட்டில் சைமன். முன்னாடி வருணோட ரைட் ஹேண்ட் சார். ஆனா இப்போ அவன் தான் எதிரி. ஆனா இவங்க 2 பேரையும் விட ரொம்பவே மோசமான பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கிற ஒரு பிக் ஃபிஷ் இருக்கான். அவனோட பேர் தான் ரஃபீல் பாய். ராஃபேல்? யூ மீன் த ஜுவல்லர்? அவன் வெறும் ஜுவல்லரி ஷாப் நடத்துறவன் இல்லை சார், அவன் தான் மாஸ்டர் ஷெஃப். உண்மையை சொல்ல போனா ஒரு சாதாரண நகை வியாபாரியோட பையன்.
வெறும் 5 வருஷத்துல அவன் பெருசா வளர்ந்து வந்து நிக்கிறான். தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய நகை வியாபாரி. இப்போ துபாயில யுஏல மொத்தமா 50 கடைங்க இருக்கு. என்ன ஒரு growth. இப்போ அவன் இங்க இருக்கானா? எஸ் சார், டவுனுக்குள்ள தான் இருக்கான். நானும் இத மாதிரி ஆட ட்ரை பண்றேன். நான் பார்க்க தான் ஆள் இப்படி உள்ள குழந்தை மாதிரி. சார் என்னடா சார், உங்களை குமார் பார்க்க வந்திருக்காரு. அவனை வெயிட் பண்ண சொல்லு. இப்ப நீ கிளம்பு. இது என்ன புது கதை? ஏதோ பண்ணிட்டு போகட்டும், விடுங்க. So I guess these are our men. ஒருத்தன் ஜெய்சன், பாட்டில் சைமன், அப்புறம் ஜுவல்லர் ராஃபேல். இதுதான் சார் நம்ம ஊர்லயே இருக்கிற மிகப்பெரிய கோயில். ப்ளீஸ் ஸ்டாப் த கார், ஸ்டாப் த கார். எங்களை மாதிரி முஸ்லிம்ஸ்க்கு சிலை வழிபாடுல ஈடுபாடு கிடையாது. நாங்க பாதி முஸ்லிம். அப்பா ஒரு முஸ்லிம், அம்மா ஒரு ஹிந்து. அதனால இந்த பேரை தவிர எனக்குன்னு கரெக்டா ஒரு மதம் இல்லை. ஆனா ஒவ்வொரு கோயிலும் சுத்தியும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அதுல நம்பிக்கை இருக்கு. திருச்சியில ரங்கநாதர், அஜ்மீர்ல ஹோஜா, வேளாங்கண்ணில மேரி மாதா, மதுரையில மீனாட்சி அம்மன். இங்க இவர் தானே. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். $750 கோடி. கார்ட்போர்டு பாக்ஸ்லலாம் அதை அடைச்சி கொண்டு வர முடியாது சார். ஏதாவது ஒரு டினாமினேஷன்ல மாத்திருப்பாங்க. தங்கம் வேற இதுல கோல்டு பாரா மாத்துறது தான் ரொம்ப ஈஸி. கோல்டுக்கு மதிப்பு குறையாதுல, வளர்ந்துகிட்டே இருக்கும். இப்போவே பவுன் 23, 100 வரைக்கும் போகும்னு ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்காங்க. இந்த ஊர்ல நிறைய ஜுவல்லரி ஷாப் ஓனர் இருக்காங்க. ஜுவல்லரி அட்வர்டைஸ்மெண்ட் ஹியூஜ் பட்ஜெட். இதுக்கெல்லாம் வேற ரீசனே இல்லை. அதுல முக்கியமானது என்னன்னா, கடையில இருக்கிற முக்கால்வாசி தங்கம் அந்த ஓனர்து கிடையாது. இந்த ஜோஸு, அப்புறம் அந்த சையது, இவனுங்க மாதிரி நிறைய பேர் இருக்கானுங்க. உண்மையை சொல்ல போனா அவங்க தான் சார் கிங்கு. அப்புறம் ஆஃப்கோர்ஸ் ரஃபேலோடது தான் அங்க இருக்கிற தங்கம். பியூர் கோல்டு சார் அது. நம்ம ஊர்ல சீட்டு விளையாடி பணம் சம்பாதிக்கிறவங்கல இருந்து ரைட் ஹேண்டு, லெஃப்ட் ஹேண்டு, அப்புறம் அடியாளுங்களை வச்சு கொலை பண்றவனுங்க வரைக்கும் ஸ்கேண்டன் சார். அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. லைட்டா தான். அப்புறம் கிரி, நான் ஒரு என்டிடி ஆபரேஷன் பின்னாடி இருக்கேன், தெரியும்ல? அது எனக்கு தெரியும் சார். குட். நீங்க என்ன பண்றீங்கன்னா டவுனுக்குள்ள போய் ஒரு அலசு அலசிட்டு வாங்க. டேவிட், ரோம்ஸ் வில்லா, தூத்துக்குடி, தமிழ்நாடு. நில்றா.
என் பையன் முகமது சில மாசங்களாவே பணமா எதுவும் எனக்கு கொடுக்கறதில்ல. மாச கடைசி வரும்போது அவனோட ஃப்ரெண்டு முஸ்தபா ஒரு 10 ரூபா தாளோட பாதியை எடுத்துட்டு வருவான். அத நகை கடைக்கு கொண்டு போனா 30,000 மதிப்பு மிக்க நகை தருவாங்க. வழக்கமா 25,000 ரூபாய் மட்டும்தான் கொடுப்பாங்க. இப்ப 30 வரைக்கும் கொடுக்கறாங்க. எனக்கு மட்டும் இல்ல, சரோஜினி, சாலினி எல்லார் வீட்டுக்கும் இந்த 10 ரூபாய் நோட்டு தான் வருது. அதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது சார். உங்களுக்கு வேற எதுவும் தெரிய வேண்டாமா? இதுவே போதும். இங்க வந்தது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இவங்களை வீட்டில் விட்டுரு சார். பட் அருவா, ஜேசன், பாட்டில் சைமன், ஜுவல்லர் ரஃபேல், இவங்க 3 கேங்கா இருந்தாலும் போலீஸ் எதிர்க்கும் போது they have one major force. 3 பேரும் ஒத்துமை ஆயிடுவாங்க. ஸோ நம்ம முதல்ல அவங்களோட ஒற்றுமையை தான் சதுரடிக்க பார்க்கணும். 3 பேரையும் பிரிச்சு விட்டு தனித்தனியாக தான் வேட்டையாடணும். அக்பர் சார் சொல்லுங்க, இந்த ரஃபேல் என்ன பண்ணணும்னு? அந்த 750 கோடியை மறைச்சது நான் தான். நான் ஒத்துக்கிட்டா உங்க வேலை முடிஞ்சதில்ல, அதான் ஒத்துக்கிட்டேனே. இப்போ பிஸ்னஸ் பேசலாமா? சுரேஷ்குமார் எவ்வளோ ஆஃபர் கொடுத்தாலும் சொல்லுங்க, அதை விட அதிகமாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். செயின்ட் கிட்ஸ், இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அது நல்லா தெரியுமே. செயின்ட் கிட்ஸ் பேங்க்ல கேள்வியை கேட்காத ராஜ்யம். யாரு வேணாலும் எவ்வளவு வேணாலும் காசு சேர்த்து வைக்கலாம். அங்க நீங்க ஒரு தமிழ்நாடே உருவாக்கி வச்சிருக்கீங்க, அப்படித்தானே? இங்க உங்க கை கூலிங்க, ரவுடிங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கே சார். அது ரொம்ப ஆபத்தாச்சே. ஆபத்து வராம இருக்கிறதுக்காகத்தானே நான் உங்க கூட வந்து நிக்கிறேன். இல்லைன்னா ஒரு நல்ல போலீஸ்காரன் பண்ற வேலையவா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க எங்க போலீஸா இருக்கீங்க? இங்க இருக்கிற எல்லா போலீஸோட ரெக்கார்டையும் நல்லா நான் பார்த்துட்டேன். உங்க பேரே இல்லையே. சென்ட்ரல்ல இருந்து வந்த ஸ்பெஷல் ஆபீசரா? சென்ட்ரல்ல உருவாக்கப்பட்ட ஒரு செட்டப்ல ஒரு திருட்டு போலீஸ். சரி, அதை விடுங்க. நான் உங்க கூட இருக்கேன், அதுதான் எனக்கும் வசதி. ஆனா அப்பாவை கொலை பண்ணவனை கண்டுபிடிச்சு சுதீஷ் கிட்ட ஒப்படைக்கணும்ல. அதை விட முக்கியம், அந்த 750 கோடி எங்க போச்சு? அதுக்கு நான் பதில் சொல்லணும்ல. 2 பேரை உங்களுக்கு காட்டுறேன். எந்த பிரச்சனையும் இல்லாம முடிச்சு வைக்கிறேன். எங்க வேணாலும் கூட்டு போங்க, எங்க வேணாலும் காட்டுங்க. அப்பாவை கொண்டவன் இவன் தான். 2 பேரும் சாதாரண ஆள் இல்ல. பாட்டில் சைமன், அர்வால் ஜெய்சன். வேலைய கரெக்டா முடிச்சு கொடுத்தாலே போதும், வேற எதுவும் வேண்டாம். என்ன பண்றது, எல்லாம் நம்ம வளர்த்து விட்ட பசங்க. நமக்கு தேவைப்படும் போது பயன்படுத்திக்க வேண்டியதான். நான் ஏன் இதை உங்ககிட்ட காட்டுறேன்னா, என் டார்கெட் ராஃபேல் தான், நீங்க இல்ல. எனக்கு மட்டும்தான் டார்கெட். போலீஸ்க்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த ஆளுங்களை விட உங்க டீம் ஆளுங்க ரொம்ப டேஞ்சர். இதுவும் ரெக்கார்ட் ஆகுதா என்ன? தேவையில்ல, நீ பேசுறத ரெக்கார்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. மல்லையா கிட்ட இருந்து 750 கோடி அடிச்சது ராஃபேல். அவனை பிடிச்சு மல்லையா பையன்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லி 50 கோடி வாங்கிட்டேன். 50 முழுசா கிடைச்சிருச்சா? இல்லை, 5 கிடைச்சிச்சு. அதுல 1 நான் உனக்கு கொடுக்குறேன். கொடுக்குறேன்னு சொன்னா? கொடுக்குறேன்னு சொன்னா இப்பவே தான். இந்த ரஃபேல தூக்கவா இல்லை காசு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கவா? 2த்துக்கும் இல்லை, எதுவும் செய்யாம இருக்க, என் பக்கம் நிற்க. உன்னையும் அவனையும் கொன்னு ரஃபேல் எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ராஃபேலை முடிக்கணும். எந்த கேங்குக்கும் எதுவும் தெரியாத மாதிரி நீ தான் பார்த்துக்கணும். அதுக்கு நீ தான் எனக்கு உதவி செய்யணும். இதெல்லாம் நடக்கிற வேலையே கிடையாது. முதல் விஷயம், இது ஏதோ கேம் ஆடுற மாதிரி இருக்கு. புத்திசாலித்தனமாக விளாடணும்.
என்னால இதெல்லாம் முடியாது. சொன்னது கரெக்டு தான். நான் ஒரு கேம் விளையாடுறேன் தான். என்ன தனியா என்னால 750 கோடியை கண்டுபிடிச்சு கொடுக்க முடியாது. ராஃபேல் அதை பல இடத்துல மறைச்சு வச்சிருப்பான். ஸோ எனக்கு டைம் வேணும். இந்த 50 கோடியை முழுசா வாங்க. நான் சொல்றது உனக்கு புரியுதா? நீங்க என்ன எப்படி பேசுறீங்க? ஏமாத்துறதுல பிஹெச்டி பண்ணிருப்பீங்க போல. உன்னோட சொந்த கை காலையாச்சும் நம்பவே மாட்டியா? என்னாலலாம் முடியாது. என்ன விட்டுருங்க, நான் வரல. சொந்த அப்பா மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த பரதேசிய. போலீஸோட மெட்ரோ லாங்குவேஜில் இதுக்கு கிராஸ் இண்டிகேட் பஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, சின்ன விரிசலோடு இருக்கிற கெங்க நாம லேசாக தட்டி விட்டா போதும், அப்புறம் அவனுங்களே மாற்றி மாற்றி அடிச்சுக்குவானுங்க. அதுக்கு நாம் ஒரு கேங் வார ஆரம்பிச்சு வைக்கணும். இங்கே இருக்கிற அடியாள் கும்பல் ஒருத்தர் அடிச்சிட்டு சாகும்போது நம்மள மாதிரி போலீஸ் முட்டாள் மாதிரி ஓரமாக நின்று விளையாட்டை வேடிக்கை பார்த்தா போதும். And for now, we will ignite the gang war. பூனை எப்படி ஓடும் தெரியுமா? குதிச்சு குதிச்சு ஓடும். பாத்திரிக்கா குட்டி நீ? நான் காட்டுறேன், வா போலாமா? என்ன வேணும்? பாப்பாக்கு செயின் வேணுமா? டேய், ஒரு கார் ஒன்று வேணும்டா. சின்னதெல்லாம் வேணாம், பெருசு வேணும். பறக்கிற கார் இருக்கா? நீயே சொல்லு, வேணும்னு சொல்லு. சொல்லு. சொல்லிட்டியா? கட் பண்ண. அப்பா உனக்கு வேற ஒன்று வாங்கி தரேன். என்னடி? திண்டிவனத்துல இருந்து விழுப்புரம் அங்க ஒரு வீடு செட் ஆவறதுக்குள்ள உளுந்தூர்பேட்டைக்கு போனோம். இப்ப மறுபடியும் ஊரை விட்டு போகணும்னு சொல்றீங்க. இப்படி ஓடி ஓடி என்னால முடியல. அகதிங்க மாதிரி என்னால வாழவும் முடியாது. பேசுடி. ஏன் பேச மாட்டேங்கிற? அப்படிலாம் கிளம்ப உன்னோட பழைய அந்த இத்து போன வீட்டுக்கு. என்ன வாத்தியார கல்யாணம் பண்ணிருக்க ஒரே இடத்துல வாழ்றதுக்கு? நீ எல்லார்கிட்டையும் பேசுற மாதிரி என்கிட்டயும் எதிர்த்து பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க. சொல்றா ஜேசன் அண்ணா, ரஃபேல் நம்மளோட துபாய் பாருக்கு பக்கத்துல இப்பதான் வந்திருக்கான்.
டேய் இந்த மாதிரி பச்சை குழந்தைங்களுக்கு தான் வெளியில டிமாண்ட் ரொம்ப அதிகம். நீ ஏதாவது செய்ய நினைச்ச 2 பேரையும் கண்டம் துண்டமா வெட்டிடுவேன். தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து நில்றா. விட்ரு சைமன், உனக்கு நான் தானே வேணும். புரிஞ்சுக்கிட்டியே. இன்னும் 15 வருஷம் கழிச்சு ஒருத்தன் பழி வாங்குறேன்னு புதுசா முளைச்சு வருவான். அதையும் முடிச்சு விடுறா. மிச்சம் வைக்க கூடாது. நீ கிளம்புடா. ஜெய்சனை போட்டது அவனுங்களோட ஆளுங்க தான் எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் இல்லைல்ல. ஜெய்சனை புதைக்கும் போது நான் இந்த ஊர்லேயே கிடையாது. புரியுதா? போலீஸுக்கும் நம்ம மேலே எந்தவித சந்தேகமும் கிடையாது. பிரச்சனை முடிஞ்சதுடா. நீ தைரியமாறா. இனிமே இந்த ஊரில் நாம வச்சாதான் சட்டம். உன்னோட சேனல்ல இன்னும் 2 மாசத்துக்கு பரபரப்பா பேசுற செய்தியை நான் வச்சிருக்கேன். வேணு என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, இந்த 750 கோடியை எங்க வச்சிருப்பாங்க, இந்த பிளாக்கை எப்படி ஒயிட் ஆக்குறாங்க? அதுக்கு பதில் கொடுத்தது நாங்க வெறும் சந்தேகப்பட்ட கஸ்டடியில் எடுத்த ஃபரீதாங்கிற ஒரு லேடி தான். மாச கடைசி வரும்போது அவனோட ஃப்ரெண்டு முஸ்தபா 10 ரூபாவோட பாதி துண்டை எடுத்துட்டு வருவாரு. அத நகைக்கடையில கொடுத்தா 30,000 ரூபாய் மதிப்புள்ள நகை கொடுப்பாங்க. ஃபரீதாவோட பையன் சம்பளம் ஒரு கிழிஞ்ச 10 ரூபா நோட்டா அப்புறம் 30,000 ரூபாய் மதிப்புள்ள நகையா எப்படி மாறுதோ அதே மாதிரிதான் 750 கோடி துபாயில இருந்து மற்ற நாடுகளுக்கு பிரியுது. 750 கோடி ரூபாய் கருப்பு பணம் ஒரே செகண்ட்ல வெள்ளப்பணமா மாறுறதுக்கான ஃபார்முலா. அது எப்படி? அந்த ஜுவல்லர் ராஃபேலும் அஜய் மல்லையாவும் சேர்ந்து நடத்தின ஒரு லேபர் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி இருக்கு, சொலாரிஸ். உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் வேலைக்கு ஆட்களை சப்ளை பண்ற ஒரு ஏஜென்சி. அவங்களுக்கு கீழே 10 லட்சம் பேர் மேல இருக்காங்க. இப்படி வேலை பார்க்குற அதிகபட்சம் பேருக்கு அவங்க சொந்த நாட்டிலேயே பேங்க் அக்கவுண்ட் கிடையாது. சோ ராஃபேலோட கேங் அவங்க சம்பளத்தை அங்க வாங்குறாங்க. அப்புறம் இங்க அவங்க வீட்டுக்கு அதை பிரிச்சு கொடுக்கறாங்க. அது ஒரு மணி டிரான்ஸ்ஃபர் தானே? இல்ல, அங்கதான் கேம் இருக்கு. இங்க ராஃபேலும் மல்லையாவும் வீட்டுக்கு கொடுக்கற பணம் இங்க இருக்கிற மந்திரிங்க அவங்களுக்கு கொடுக்கற பிளாக் மணி தான். அங்க சேலரி மாதிரி கிடைக்கிற கோடிக்கணக்கான பணம் மந்திரி பேர்ல செங்கிட் பேங்க்லயோ இல்ல ஸ்விஸ் பேங்க்லயோ டெபாசிட் பண்றாங்க இந்த சொலாரிஸ் 30% கமிஷனோட. இப்ப அந்த 750 கோடி பிரச்சனை ராஃபேலுக்கும் மல்லையாவுக்கும் நடுவில் வந்துச்சு. ராஃபேல் மல்லையாவை கொன்னுட்டான். இதுதான் தலைப்பு செய்தி. அப்போ இப்படிதான் அரசியல்வாதிங்க துபாயிலையும் லண்டன்லயும் இன்வெஸ்ட் பண்றானுங்களா? இது பயங்கரம். டிஆர்பி எகிரிடும்ல. தேங்க்யூ சோ மச் சார். இது எங்களுக்கு மட்டும் தானே எக்ஸ்க்ளூசிவ். பொறுமை வேணும்.
அந்த ரிப்போர்ட் என்னாச்சு? ரவுண்ட் ஃபேஸ் முடிச்சிட்டியா? சார் அதானே பார்த்தேன். சார், ரஃபேலோட குடோன்ல கண்டுபிடிச்சதை மொத்தமா சேர்த்து 400 கோடி இருக்கு. மீதி 350 கோடி எங்க இருக்கு? ஐ நோ தட் யூ ஆர் கரப்ட், பட் வை? கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிடைக்கிற மாச சம்பளத்தை வச்சுதான் இங்க இருக்கிற இன்டெலிஜென்ட் மிஷன் நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நம்ம நாட்டில் லா அண்ட் ஆர்டரை பாதுகாக்க இந்த பணம் வேணும். இந்த பிளாக் மணி இருக்கிறதுனால தான் நம்ம நாடு அமைதியா இருக்கு. இங்க செத்து போறது ராஃபேல், ஜெய்சன் மாதிரி இருக்கிற முட்டாளுங்க தான். மிச்சம் இருக்கிறது என்னையும் உன்னை மாதிரி சில அதிர்ஷ்டசாலிங்க தான். Be lucky. Try not to die. சார், எனக்கு ஒரு சந்தேகம். அஜய் மல்யாவை கொண்டது யாரு? ரஃபேலா இல்ல வருணா? மற்ற திருடங்கள் எல்லாம் பிடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் கிடைச்சதுன்னா பொறுமையா யோசிச்சு புரிஞ்சுக்க பாரு. டேக் கேர் அண்ட் குட் நைட். வேண்டாம், என்ன கொன்னிடாத, என்ன கொன்னிடாத, என்ன கொன்னிடாத, ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன கொன்னிடாத, என்ன கொன்னிடாத, ப்ளீஸ் என்ன கொன்னிடாத, ப்ளீஸ் என்ன கொன்னிடாத, வேண்டாம் கொன்னிடாத, என்ன கொன்னிடாத, என்ன கொன்னிடாத, ப்ளீஸ் ப்ளீஸ். சாரி மல்லையா. லோக்கல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. நீ இங்க பக்கத்துல இருக்கிற தியேட்டர்ல போஸ்டர் ஓட்டுறவன். போலீஸ் கேட்கும்போது ஒரு வண்டி வந்துச்சு, டப்பு டப்புன்னு சுட்டுட்டாங்க, அப்படி ஏதாச்சும் சொல்லு. மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். உனக்கு எவ்வளவுதான் வேலை சார். டப்பு டப்புன்னு சுட்டுட்டாங்க, நான் சைக்கிளை விட்டுட்டு ஓடிட்டேன். I am after see the gangs of வடக்குப்பட்டி. சென்ட்ரல்ல செட்டப் பண்ணப்பட்ட ஒரு திருட்டு போலீஸ் தான் நான். ஜேசன், நான் சொல்றது புரியுது இல்ல? We will ignite the gang war. அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கிடைக்கிற மாச சம்பளத்தை வச்சுதான் இங்க இருக்கிற இன்டெலிஜென்ஸ் மிஷன்லாம் நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது பொறுமையா யோசிச்சு புரிஞ்சுக்க.
பிதாவாகிய கர்த்தாவே, உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கையாகவும் இறந்தவங்களுக்கு அடைக்கலமாகவும் இருக்கீங்க. இந்த பெண்ணுடைய ஆன்மா பரலோகத்தில் இருக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு சென்று சாந்தி அடைய வேண்டுகிறோம். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். இவ்வளோ பணம் இருந்தும் என்ன பிரயோஜனம்? அதை அனுபவிக்க பாக்கியம் இல்ல. உடம்பு சரியில்லாத பொண்ணை பத்திரமா பாத்துக்கணும்ல. அந்த பொண்ணை எவ்வளவு கஷ்டப்பட்டு பாத்துக்கிட்டாரு. பாவம்பா. என்ன பண்றது? அவன் இல்லாத நேரம் பார்த்து அந்த பொண்ணு அவசரப்பட்டு பாவம்பா. அவனை நினைச்சாதான். என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு? நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவன் இந்த மேல மாதிரி மத்தவங்க நடக்குன்னு. வச்ச அன்பை விட அவளுடைய கணவர் அவன் மேல அதீத அன்பு வச்சிருந்தாரு. அவளுடைய ஆன்மா கர்த்தரிடத்தில் செல்ல நாம வேண்டிப்போம். டெத் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. உங்களோட பர்மிஷன் கிடைச்சா போதும். காலம். எஸ் மேம். எஸ். ஹலோ, ஆர் யூ டாக்டர் சுனில்? ஆமாம். உங்களுக்கு சொந்தமாக ஒரு வில்லா இருக்கா? இல்லை, என் ஒய்ஃப் பேரில் தான் இருந்துச்சு. என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஒரு சின்ன பிரச்சனை. நீங்கள் கொஞ்சம் எங்களோட வர முடியுமா? கொஞ்சம் நேரத்துக்கு. ஷியோர். நீங்கள்? ஓ சாரி, ஐ எம் செரீனா முகமது, ஏஎஸ்பி. ஓ ஹாய். இந்த டைமில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது சரியில்லைன்னு தெரியும். பட் ஐ எம் சாரி, இட்ஸ் அஃபிஷியல். இட்ஸ் ஓகே. வாட் ஹேப்பன்? உங்கள் வில்லாவோட கிச்சன்ல இருந்து ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்கோம். உங்கள் வீடை சுத்தம் பண்ண வந்த லேடி பார்த்துட்டு வாட்ச்மேனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அவர் தான் பாடி பார்த்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓ மை குட்னஸ். ஒரு நிமிஷம், இப்போ வந்துடுறேன். ஓகே. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். உள்ள போங்க. See inside. இந்தாங்க மேம். நீங்க சொன்ன மாதிரியே பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியாச்சு. கன்சல்டேஷனாக இருக்கும். ஹலோ. டாக்டர் எங்க? டாக்டர் இப்போ கன்சல்டேஷன்ல இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ண சொல்லவா? ப்ளீஸ், கண்டிப்பா பண்ண சொல்லுங்க. ஓகே. ம். தோ இங்கே தான். Doctor, sorry for the trouble. இட்ஸ் ஓகே. திடீர்னு ஏதேதோ நடக்குது, என்னால் முடியல. Yeah, I know. It's not easy. ஹாஸ்பிட்டல் என்னைக்கு ஜாயின் பண்ண போறீங்க? ஐ டோன்ட் நோ. அதை பற்றி நான் யோசிக்க கூட இல்லை.
சித்ரா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் உன்னோட கற்பனை தான். என்னால சரியா தூங்க முடியல. வர்ற கனவு எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருக்கு. நீ மருந்தெல்லாம் சாப்பிட்றியா இல்லையா? நான் சொல்றத கேளு. நம்ம ஃபுல் டைமா ஒரு சர்வெண்ட் வச்சுக்கலாம். உன் கூட பேச யாராவது இருந்தாங்கன்னா யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் பெட்டர். இல்லைன்னா நம்ம வேற ஃப்ளாட்டுக்கு போயிடலாம். இவ்வளோ பெரிய வீட்டில் ராத்திரி பகல்னு தனியா இருந்தா யாருக்கா இருந்தாலும் பிரச்சனை தான் வரும். வேண்டாம், எனக்கு எந்த சர்வெண்ட்டும் வேண்டாம். எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். என்னால பழக்கம் இல்லாதவங்க சமைச்சத சாப்பிட கூட முடியாது. சித்ரா, சித்ரா. என்ன சார் இந்த டைம்ல? டாக்டர் எங்க கூட வாங்க. விடிகாலையில் 3 மணிக்கா? இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட பேசணுமா? இப்போ வர முடியாது, காலையில் வர. ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. லேட் பண்ண வேணாம், சீக்கிரம் வாங்க. எஸ்ஐ எங்க? சார் இப்போ வந்துடுவார், இப்படி உட்காருங்க.
எப்பதான் வருவார்? எவ்வளோ நேரம் ஆகுது? ம் டேம். சார் டீ. அவரை எழுப்பி கொடு. ஹலோ டீ. சார் டீ. சார் எஸ்ஐ எங்க? நான் 4 மணிலேருந்து இங்கே தான் இருக்கேன். தெரியும் தெரியும். எஸ்ஐ சார் 1 மணி நேரத்தில் வந்துருவார். 1 மணி நேரம் ஆகுமா? என்ன எல்லாரும் விளையாடுறீங்களா? அப்புறம் எதுக்கு 4 மணிக்கு என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? எனக்கு என்னோட ஃபோன் வேணும். நான் எல்லாருக்கிட்ட பேசணும். முடியாது சார், நீங்க வெயிட் பண்றது தான் நல்லது. டவுன்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எஸ்ஐ சார் இப்போ அங்கே தான் இருக்காரு. சித்ரா. சுனில், நீ இப்போ எங்கே இருக்க? சுனில், நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணேன். அவங்க நீ டியூட்டியில் இல்லைன்னு சொன்னாங்க. சித்ரா, காம் டவுன். நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். வெளியே பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஐ நீட் டு ஒர்க். ப்ளீஸ் சுனில், ஐ வாண்ட் டு see you. நான் உன்னை பார்த்தே ஆகணும். பணம் எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் உனக்கு எவ்வளோ பணம் வேணா தரேன். எனக்கு மறுபடியும் அந்த பயங்கரமான கனவு வந்துச்சு. ஏதோ ஒரு குகையில விழுற மாதிரியும் அங்க மாட்டிக்கிற மாதிரியும் வெளிச்சமே இல்லாத ஒரு ஆழமான இடத்துக்கு போற மாதிரி. நீ மருந்தே சாப்பிட மாட்டேங்கிற, அதான் இப்ப பிரச்சனை. சுனில், எனக்கு எந்த மருந்தும் வேண்டாம். ஐ ஜஸ்ட் நீட் யூ. நீ எப்பவும் என் பக்கத்துல இருந்தா போதும். சித்ரா, ப்ளீஸ் ரிலாக்ஸ். ப்ளீஸ். குட் மார்னிங். டீ சாப்பிட்டீங்களா? என்ன சார், நான் இங்கே வந்து 6-7 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. எனக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுங்க. ஐ எம் அ டாக்டர். தெரியும், உங்களை எனக்கு நல்லா தெரியும். நான் நிறைய தடவை உங்கள் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன்.
ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? ஒரு டீ வேணா குடிக்கிறீங்களா? ம் யோ, 2 டீ சொல்லு, நல்லா ஸ்ட்ராங்கா. ஓகே சார். சார் நான் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா? காலையிலேருந்து இங்கே தான் இருக்கேன். இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை டாக்டர். போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. இப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் எடுத்தீங்கன்னா பாத்ரூம். போயிட்டு வாங்க. டாக்டர், உங்கள் மொபைல் கால் லிஸ்ட் கிடச்சிருக்கு. அதை வச்சு என் கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சு என்ன தூக்கில் போட போகிறீங்களா என்ன? லிசன், ஐம் அ டாக்டர். பல விஷயங்களுக்காக பேஷண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணுவாங்க, நானும் பண்ணுவேன். எதுக்கு டாக்டர் கோவப்படுறீங்க? நீங்கள் எதுவும் தப்பு பண்ணதா நான் சொல்லவே இல்லையே. அப்புறம் உங்களுக்கு உதவி பண்ணதா நாங்கள் எல்லாரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்களும் நிறைய பேரை விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி நீங்களும் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். டாக்டரோட வில்லாவில இருந்து ஒரு பணம் கிடைச்சிருக்கு. அதுவும் கொடூரமான கொலை. சாதாரணமாலாம் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க முடியாது. ஆனா நாங்க உங்களுக்கு தான் ஹெல்ப் பண்றோம். இல்லைன்னா இந்நேரம் நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருப்போம்ல. சாரி, நான் எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு புரியுது டாக்டர். ஆனா நான் ஒன்று உங்ககிட்ட கேட்கலாமா? உங்க ஒய்ஃப் மனநல மருந்து ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களா? எஸ். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? அவள் டிப்ரெஷனில் இருந்தா. அண்ட் ஷி வாஸ் பீங் ட்ரீட்டட் பை லீடிங் டாக்டர். டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசன்ஸை மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தா. கேஸுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, சும்மா தான் கேட்டேன். என் வீட்லேயும் இப்படி தான். நான் பேசினாலே குத்தம் கண்டுபிடிக்க தான் பேசுகிறேன், நல்லதுக்காக பேசலைன்னு சொல்கிறாங்க. போலீஸ்காரன் ஆயிட்டேன்ல. சார், நான் ரொம்ப சோஷியலான ஆள் சார். நிறைய ஃப்ரெண்ட்ஸ், பெரிய ஃபேமிலி சர்க்கிள், ஹாஸ்பிட்டல், பேஷண்ட்ஸ், கிளப். ஆனால் ஐம் யங். அதுவும் சரிதான் டாக்டர். என்ன மாதிரி ஒரு வயசான போலீஸ்காரனுக்கு யார் கால் பண்ணுவாங்க? என் பசங்க கிட்ட ஃபோன் போட்டாலே 2 வார்த்தை பேசும்போதே கட் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க அம்மா கிட்ட வள வளன்னு பேசுவாங்க. ஆனால் நான் பேசுனேன் உடனே கட் பண்ணுவாங்க. வாடாங்க, கீழே இருங்க, போங்க. ம் சார், ஏஎஸ்பி இருக்காங்களா? இல்லை மேடம், விசிட்டர்ஸ் ரூமில் இருக்காங்க. ஆனா சுனில், உங்களோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரே சர்க்கிள் இல்லையே. சம் கான்ட்ரடிக்ஷன்ஸ். ஸோ வாட்? நம்ம வாழ்க்கைக்கு சம்மந்தப்படாத நண்பர்கள் நிறைய பேர் எல்லாருக்கும் இருப்பாங்க. அது உண்மைதான். வெரி ட்ரூ. பட் வாட் அபவுட் விஷ்ணு? விஷ்ணுவோட முறையாக தாய்லாண்டில் தான் பார்த்தேன். விஷ்ணு மூலமாக தான் டீனாவை எனக்கு தெரியும். டீனாவுக்கும் உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீ சொல்றதுல எந்த நம்பிக்கையும் இல்லை. எனக்கு ஓ மேலேயே நம்பிக்கை இல்லை. நம்ம இதை இதோட நிப்பாட்டிக்கலாம். ஒத்துமை இல்லாத எந்த பந்தமும் நீடிக்காது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. டாக்டர், ஒரு பிரச்சனை இருக்கு. மிஸ்ஸிங் பர்சன் லிஸ்ட்ல கடந்த 4 நாளாக நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணோட நம்பர் உங்க கால் லிஸ்ட்ல இருக்கு. உங்க சர்க்கிள்லயே நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்க. யாரு? எந்த சர்க்கிள்? ஒருவேளை எதேச்சையா கூட இருக்கலாம். அவங்களோட பேரு ஷெர்லின்.
உங்க நண்பர்கள் நிறைய பேருக்கே அவங்கள தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் அவங்க வீட்டில் இருந்து போய் 4 நாள் ஆகுது. அவங்கள காணோன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்க அப்பா வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஷெர்லின் அவங்க அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக எனக்கு அப்பப்போ கால் பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்டு விஷ்ணுவுக்கு கூட தெரிஞ்சவங்க தான். ஓ, அப்போ உங்களுக்கு அவங்கள தெரியுமா? அதில் என்ன அதிசயம் இருக்கு? இந்த மாதிரி ஆளுங்களை மறைச்சு வைக்கிறது தானே நல்லது. சி, நான் ஒரு முறை கூட உங்களுக்கு கால் பண்ணல. யூ ஹேவ் மை கால் ஹிஸ்டரி, செக் பண்ணுங்க. இப்போ பிரச்சனை அது இல்லை, இறந்து போனது ஒருவேளை இந்த பொண்ணா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. அந்த பாடியை ஐடென்டிஃபை பண்ண உங்களை கூட்டிட்டு போக வேண்டியிருக்கு. Shit. இப்போ உங்களுக்கு ரொம்ப கெட்ட நேரம் டாக்டர். நீங்க நினைச்சா எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. You're trying hard. I'm impressed. நீங்க என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? Why you pushing me away? ஹே, நம்ம 2 பேரும் ஒரே மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்திருக்கோம். சொல்லப்போனால் ஒரே மாதிரி வாழ்க்கையை கொண்டவங்க. மேபி சிமிலர் அன்செக்யூரிட்டிஸ். நம்மளோட பந்தமும் வாழ்க்கையும் ஒரு மைண்ட் கேமாக இருக்கலாம். தீப்தியை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆர் யூ ஃபெமிலியர்? எஸ், ட்ரூ. டாக்டர், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. கொடூரமான கொலை. அவங்களுக்கு ஒரு 30-35 வயசு இருக்கும். சாலிடான மரக்கட்டையால தலையில அடிச்சதுனால இறந்ததா ரிப்போர்ட் வந்திருக்கு. உடம்புலையும் அடிபட்டிருக்கு. 36 ஃப்ராக்சர். முகத்தை அப்படியே செதைச்சிருக்காங்க. இது ஷெர்லினோட பாடி இல்லைன்னு தான் தோணுது. அவ வேற ஏதாவது ரிசார்ட்ல இருப்பான்னு தோணுது. ஆனா இப்பவும் உங்களோட பிரச்சனை இன்னும் முடியலையே. நாங்க எப்படியும் பாடி ஐடென்டிஃபை பண்ணணுமே. மிஸ்ஸிங் ஆனவங்களோட கேஸ் ஃபைல்ஸ்ல தேடிக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம், நம்ம எல்லாம் சரி பண்ணிடலாம். அப்போ நான் இங்கே தான் இருக்கணும்னு சொல்ல வரீங்க? நீங்களும் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும், ஒரு சின்ன க்ளூ கிடைக்கிறதுக்காக. நீங்க முதல்ல அந்த வாட்ச்மேனை பிடிங்க. அவனுக்கு தெரியாம யாரும் வர முடியாதுல்ல. சனிக்கிழமை தான் டெத்து நடந்திருக்கு. சனிக்கிழமை உங்களோட கால்ஸ் ரெக்கார்டு படி நீங்க 5 மணி நேரம் வில்லால இருந்திருக்கீங்க. உங்களோட வண்டியும் அங்கதான் இருந்துச்சுன்னு வாட்ச்மேனும் சொல்லியிருக்காரு. கேட்ல எடுத்த ரெக்கார்ட்ஸ்லயும் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கு. நான் இப்போ வந்துடுறேன். நம்மளை கொன்னுடுவாங்கன்னு நினைச்சேன். நீ என் கூடவே இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா ஆரம்பத்துல இருந்தே நீ என்னை ஏமாத்திருக்க. எல்லாமே பிரச்சனையா இருக்கா? எதுவுமே கிளாரிஃபையா இல்ல டாக்டர். ரொம்ப மோசமா இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸை உடனடியா இங்க கூட்டிட்டு வரணும். உங்க அப்பா அம்மாவை கூட உங்க வீட்டில் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களையா? வாய்? அது ரெகுலரா பண்றது தானே. அப்படி நான் என்ன சார் செஞ்சுட்டேன்? அதை பத்தி நான் எதுவும் சொல்லக்கூடாது. நீங்க படிச்ச புத்திசாலி தானே. உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கைவிடாம இருக்க வேண்டிக்கங்க. சார், அந்த ரூட்டில் மினிஸ்டர் வரதால டிராஃபிக் மாற்றி விட்ருக்கேன் சார். சார், அந்த ரூட் கிளியர் பண்ணிடுறேன் சார். ஓவர். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். பண்ணிடுறேன் சார். நான் எஸ்ஐயை பார்க்க முடியுமா? என் லாயரையும் ஃப்ரெண்ட்ஸையும் வர வைக்கிறேன். இப்போ முடியாது டாக்டர். எஸ்ஐ வந்துடட்டும். ஒரு டீ சொல்லட்டுமா? டீ 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 அதை தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டீங்களா? டீ வேண்டானா நான் காஃபி சொல்றேன். சாரி, உனக்கு புரியல. நான் உன்னை ஏமாத்தல, நம்பு. நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன். சொன்னாயா நீ புரிஞ்சுக்கவே மாட்ற.
அவங்க என்னை பிடிச்சிருவாங்க. என்னால கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது. இந்த கதை ரொம்ப ஆழமா இருக்குல்ல? கெட்டிங் டீப்பர் அண்ட் டீப்பர். ஒவ்வொரு நிமிஷமும் காம்ப்ளிகேட்டடா மாறிட்டு இருக்கு. இதுல இருந்து வெளியே போக ஏதாவது வழி இருக்கா? உங்களுக்கு நிறைய வழி இருக்கு. ஆனா லூப் ஹோல்ஸ் எல்லாம் மறந்துடுங்க. ஆனா இதுல இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது. கெட்ட நேரம் உங்களுக்கு ரொம்ப மோசமா இருக்கு. பாவம் தான் நீங்க. என்னாச்சு? பாடி யாருதுன்னு தெரிஞ்சிருச்சு. பேரு மாயா, 32 வயசு, மேரி மாதா ஹாஸ்பிட்டல்ல ஸ்டாஃப் நர்ஸு. கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிருக்கு. குழந்தைங்களும் இல்லை. அவங்க காணாம போய் 3 நாள் ஆகுது. சனிக்கிழமை சாயந்தரம் 7 மணி வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருக்காங்க. மாயா எனக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு அவங்கள தெரியும். அவ எப்படி அங்க வந்தா? டாக்டர், அதை நீங்க தான் சொல்லணும். அவங்கள எப்படி உங்களுக்கு தெரியும்? அவளை முன்னாடியே எனக்கு தெரியும். ஆனா இப்ப கொஞ்ச நாளா கான்டாக்ட்ல இல்ல. அது சரிதான். உங்க மொபைல் கால்ஸ் ரெக்கார்டு படி அவங்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்ல. மாயாவோட போனும் மிஸ் ஆயிருக்கு. ஆனா அவங்களோட கால் லிஸ்ட்ல உங்க வீட்டு லேண்ட்லைன் நம்பர் இருக்கு. கடந்த 2 நாளா உங்களுக்கு பல தடவை கால் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, விஷ்ணுவுக்கும். நானும் அவளும் ஒன்னா வேலை செய்யறதுல உண்மைதான் சார். ஆனா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அவ எனக்கு கால் பண்ணி வருஷ கணக்காகுது. ஆனா எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி நீங்களும் மாயாவும் ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கீங்க. நீங்க ஒன்னா ஒர்க் பண்ற டைம்ல தான் அவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிருக்கு. அதனால ஒண்ணும் இல்ல, 2 4ன்னு கூட்டி படிச்சு. போதும், நீங்க ஒன்னும் கூட்ட வேணாம். என்ன எஸ்ஐ கிட்ட கூட்டிட்டு போங்க. நான் இன்னசென்ட் ப்ரூவ் பண்ணணும். உட்காருங்க டாக்டர். கையெடுங்க. அட உட்காருங்க. நான் சொன்ன மாதிரி தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை கை விட்டுட்டாங்க. அப்போ நான் தான் அவளை கொன்னேன்னு சொல்றாங்களா? அவ்வளோ கரெக்டாலாம் சொல்ல முடியாது. ஆனா அப்படித்தான். நீங்க அன்னைக்கு அங்கதான் இருந்தீங்கன்னு அவங்க சொன்னாங்க. bloody cheats. யார் என்ன பண்றாங்கன்னே புரிய மாட்டேங்குது. Just as you did to Maya. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் தான் அவளை கொன்னேன்னா? இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க தான் அவளை கொண்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லை, நீங்களும் அவளும் க்ளோஸாக இருந்திருக்கீங்க. ரிலேஷன்ஷிப்காக அவ கம்பல் பண்ணியிருக்கலாம். இல்லைனா ஒருவேளை பிளாக்மெயில் பண்ணியிருக்கலாம். நீங்க கூப்பிட்டு தான் அவ அந்த வீட்டுக்கு வந்திருக்கா. அங்கதான் மர்டர் நடந்திருக்கு. பிளான்டா இல்ல தெரியாம நடந்துச்சா? அப்படின்னா அந்த பாடியை மறைக்கிறதுக்கு நான் யோசிச்சிருக்க மாட்டேனா? எஸ், தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அதுக்கான டைம் கிடைச்சிருக்காதுல்ல. சொந்த வைஃப் இறந்ததுனால வீட்டை விட்டு போயிருக்க முடியாதுல்ல. யாரு மேலேயும் நம்பிக்கை இல்லாததுனால வேற யார்கிட்டயும் சொல்லவும் முடியாது. ஒரு கைமீறின விளையாட்டை நீங்க விளையாடி பார்த்துட்டீங்களா? வில்லால டெட் பாடி இருக்குன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ப்ளீஸ், தயவு செஞ்சு நான் சொல்றதா நம்புங்க. இது ஒரு ட்ராப் தான். யாரோ என்ன சிக்க வைக்க பார்க்கறாங்க. நாம இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சே ஆகணும். கவனமா இல்லைன்னா எல்லாரும் மாட்டிப்போம். தனியா யாரும் தப்பிச்சிடலான்னு நினைக்காதீங்க. டாக்டர், உங்க குடும்பத்தை பத்தி எதுவும் சொல்லவே இல்லையே. 3 நாளைக்கு முன்னாடி என்னோட மனைவி இறந்துட்டா. அப்புறம் ரொம்ப நேரமா
நீங்க என்ன பிடிச்சி வச்சிருக்கீங்க. ஓ சாரி டாக்டர், சாரி டாக்டர். உங்களுக்கு லவ் மேரேஜ் தானே? அப்படிதான் இருக்கணும். ஒய்ஃப் பணக்கார வீட்டு பொண்ணு, ஆனா நீங்க அதான் இறந்துட்டாளே. ஓ சாரி டாக்டர். படுத்துக்கோ. அதோ உங்களோட ஃப்ரெண்டு வந்துட்டாரு பாருங்க. அப்போ எஸ்ஐ வந்துட்டார்ல, என்னையும் கூட்டிட்டு போங்க. காலையில இருந்து இங்க தானே இருக்கேன். டாக்டர், இந்த கேஸ் விசாரணைன்னு சொல்றது இந்த சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டு இருக்குல்ல, இந்த பசில் கேம், அந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளை முதல்ல ஒன்று சேர்க்கணும். நடுவில் இருக்கிற துண்டுகளை கடைசியில தான் சேர்க்கணும். சிலர் முக்கியமான விஷயத்த முதல்ல சொல்லுவாங்க, குற்றம் நடந்ததுக்கான வாய்ப்பை கடைசியில சொல்லுவாங்க. அப்ப நான் தான் கொன்னேன்னு சொல்றீங்களா? எனக்கு அப்படிதான் தோணுது. நீங்க போக வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பா போவீங்க. ஆரம்பத்துல நாங்களும் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல தான் இருந்தோம், ஆனா இப்ப நாங்க தெளிவா இருக்கோம். எனக்கு என்ன ஆகும்? நீங்க குற்றவாளியா இருந்தா தண்டனை கடுமையா இருக்கும். முக்கியமா கொலைகேஸை பொறுத்த வரைக்கும் இங்க கொடூரமான கொலை நடந்திருக்குல்ல, கைய பின்னாடி கட்டி உடம்பு முழுக்க பிராக்சர், அதுவும் செக்ஸுக்கு அப்புறம். கண்டிப்பா நீங்க ஜெயிலுக்கு போயிடுவீங்க. அதுக்கு உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா? இதெல்லாம் நானா ஒன்றும் சொல்லல, இன்வெஸ்டிகேஷன் டீம்லையும் யாரும் சொல்லல. ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் உங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணல. ஒருத்தர் சாட்சி சொல்லவும் ரெடியா இருக்காரு. அந்த பொண்ணு உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாளாம், அவங்க உங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. ஆனா கொலைகேஸை பொறுத்த வரைக்கும் ஜெயிலுக்கு போற நிலைமை வந்தா யாரா இருந்தாலும் உடஞ்சிருவாங்கல்ல. நான் போக வேண்டிய டைம் வந்துருச்சு, என் டியூட்டி முடிஞ்சிருச்சு. ஏதாச்சும் வேணுமா? சிகரெட், சாப்பிட ஏதாவது? வேண்டாம். ஓகே. போர் அடிக்குது, லெட்ஸ் கோ சம்வேர். சரி, அப்படி போனால் எங்கே போகிறது? விளையாடுறியா? வேண்டாம். என்னாச்சு, ரொம்ப பயப்படுற போல?
Damn it. எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ண உங்களால் மட்டும்தான் முடியும். வாங்க சுனில், உட்காருங்க. யூ லுக் டெரிஃபைட். நீங்களாவே இல்லை. என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இந்த கேஸுக்கு நான் வரல. அது மட்டும் இல்லை, நாளைக்கு நான் ஹெட் குவார்ட்டர்ஸ் போகிறேன். நீங்கள் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி பாருங்க. ஃப்ரெண்டையே பலியாடாக்குறாங்க. அவங்க அப்படி செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா? நிறைய சாட்சிகள் எனக்கு எதிராக இருக்குங்கிறதுக்காக நான் ஒன்றும் கிரிமினல் ஆயிட முடியாது. இட் குட் பி எனி ஒன். விஷ்ணு, டீனா, அந்த செக்யூரிட்டி, இல்லைனா வில்லல இருக்க வேற யாராவது. லுக், உங்க மேல தப்பு இல்லைன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. பட் ஆர் யூ க்ளீன்? தெரிஞ்ச விஷயங்களை பத்தி கூட என்கிட்ட சொல்லல. சரி விடுங்க, மாயாவை பத்தி என்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. நீங்க என்ன வச்சு விளையாடுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆர் யூ பிளேயிங் எ கேம் வித் மீ? இட்ஸ் ஓகே, நான் எஸ்ஐ கிட்டேயே பேசிக்கிறேன். சாரி. Naren, he just left. எஸ் மேம், நான் பார்த்துக்கிறேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணும். இப்போ முடியாது. அவங்க 2 பேரையும் விசாரிச்சதுக்கப்புறம் நாங்கள் அனுப்பியாச்சு. எஸ்ஐ கிட்ட ஃபோனில் பேச முடியுமா? என்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் மேலே போய் மேடம் கிட்ட தான் கேட்கணும். பரவாயில்ல, நான் பாத்ரூமை யூஸ் பண்ணணும், ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். போயிட்டு வாங்க. நாங்கள் தான் இன்னும் உங்களை அரெஸ்ட் பண்ணலையே. கேள்வி கேட்க மட்டும்தானே வர வச்சிருக்கோம். மேம், இங்கேருந்து வெளியே போயிட்டு இருக்காரு. ஆமா, பார்த்துட்டு தான் இருக்கேன். சரி வாங்க, நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ் மேம். ஸ்பெஷல் டீம் ரெடி தானே? ரெடி மேம். குட். அந்த டெலிஃபோன் பூத்துக்கிட்ட நிறுத்துங்க. அதுக்கு அடுத்த ரைட்ல ஒரு பூத் இருக்கு. விஷ்ணு, நீ இப்போ எங்க இருக்க? சரி, நானே வரேன். நரேன். எஸ் மேம், எவ்ரிதிங் இஸ் ரெடி. ஓகே, நீங்க உங்க பொசிஷனுக்கு போங்க. நம்ம இப்போ ஒரு நாடகம் ஆட போறோம். நீங்க இந்த நாடகத்துக்கு எனக்கு உதவணும். எவிடன்ஸ் எல்லாம் அவருக்கு சாதகமா இருந்தாலும் கூட டாக்டர் பொய் சொல்றாருன்றதுல எனக்கு சந்தேகமே இல்லை. ஆனா அவர் குற்றத்தை ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த மர்டர் கேஸை க்ளோஸ் பண்ண முடியும்.
அதுக்காக தான் இந்த பிளான். 50% சான்ஸ் தான் எங்களுக்கு இருக்கு. அதுக்கு நீங்க கண்டிப்பா கோஆபரேட் பண்ணியே ஆகணும். எஸ் மேம். சுனில், நான் சொல்றத கேளு. சொன்னா புரிஞ்சுக்கோ. நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். என்ன போட்டு கொடுத்துட்டல. எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? நான் உள்ள போனா நீ என்னடா மாத்த? கொண்டுதா, நான் சொல்றத கேளுடா. டேய் நாயே, உன்னோட சேர்ந்து நானும் மாட்டிக்கிட்டேன். தப்பிக்க முடிஞ்சதா? அதுவும் இல்ல. நீ முதல்ல சித்ராவை கொன்ன, இப்ப இன்னொருத்தைய கொண்டிருக்க. அதுக்கு உதவி பண்ணதா நீ பணம் வாங்கியிருக்க. 2 பேரும் சேர்ந்துதான் கொலை பண்ணிருக்கோம். கொலை ஒன்னோ இல்ல ரெண்டோ, தண்டனை ஒண்ணுதான்டா. அப்ப நீதான் கொன்னியா? நீ தானடா அதை பண்ணது. போலீஸ் என்கிட்ட சொல்லிட்டாங்க. நீங்க 2 பேரும் நிறைய முறை போன்ல பேசிருக்கீங்க. நான் அவளை பார்த்தது கூட இல்ல. உன் கூட தானே வேலை பாக்குறா. நீ தானே அவளை வச்சிட்டு இருந்த. ஆமாடா, எனக்கு மாயாவை தெரியும். ஆனா வில்லாக்க வர வச்சதுக்கு அப்புறம் நீ அவளை கொன்னுட்டல. கொன்னுடுவேன் உன்ன. உன் ஒய்ஃபை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. எனக்கு தெரியும் நீ காசுக்காக அவளை கொண்டிருக்கேன்னு. ஆமாடா, நான் தாண்டா அவளை கொண்டேன். அவளுக்கு பைத்தியம்டா. உலகத்துல எதை பார்த்தாலும் பயம். She was a paranoid parasite. வாடா இங்க வா. நீ தானே உன் ஒய்ஃபை கொன்ன. சொல்றா, சொல்லு. சொல்றா, உன் ஒய்ஃபை கொன்னது நீ தானே. எப்படிடா அவளை கொன்ன? சொல்லு. அவளை எப்படிடா கொன்ன? நாம பேசிட்டு இருக்கிறது மாயாவை பத்தி. நீ தானே அவளை கொன்ன. டாக்டர், நீங்க அவ்வளவு புத்திசாலி எல்லாம் இல்லை. உங்களை நாங்க பிடிச்சிட்டோம். இப்ப நீங்களே குற்றத்தை ஒத்துக்கவும் செஞ்சிட்டீங்க. 2 சாட்சிகளும் இருக்கு. ஒத்துக்கிட்டனா? வாட் த ஹெல்? மாயாவோட சாவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. மாயா சாகல. பாவம், அவளுக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இது உங்களை பிடிக்கிறதுக்கான ஒரு சின்ன டிராமா தான். வெல் பிளான் டிராமா. வெறும் ஒரு மைண்ட் கேம். இந்த விளையாட்டுல நீங்க பங்கு எடுத்துக்கிட்டது உங்களுக்கே தெரியாது. கடைசியில பாருங்க, நீங்க மாட்டிக்கிட்டீங்க. யூ ஆர் ட்ராப்ட் டாக்டர். அப்ப இதெல்லாம் என் ஒய்ஃபை நான் தான் கொன்னேங்கிறத ஒத்துக்க வைக்கிறதுக்கான ட்ராப்பா? பட் இட் வாஸ் an accident. Hey, look, I really don't believe you. நீங்க உருவாக்குன எவிடன்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருந்தாலும் கூட எங்களுக்கு முன்னாடியே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. நீங்க தான் அந்த அப்பாவியை கொண்டு இருக்கீங்கன்னு. இப்போ உங்க வாயாலே சொல்லிட்டீங்க. வித் ஆல் எவிடன்ஸ் we have you on tape. இப்போ நடந்த வயலன்ஸை வச்சு பார்க்கும்போது கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். Arrest him.
சார் வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க. சட்டத்தோட வலையில் விழுந்தது சில பேர் மட்டும்தான். அறிவும் பலமும் இருக்கிறவங்க வலையை கிழிச்சு தப்பிச்சிடுறாங்க. அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க, நம்ம கூடவே, நம்மள ஒரு ஆளா.